இந்த திருட்டு கூட்டம் என்ன பண்ணா, ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் பெரியார் படம் திறந்து வைக்கிறாங்களாம். வெளிநாட்டு கலைஞர்கள்லாம் வர்றானா, என்ன டூப் விடுறான் பாருங்க. ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் அறிவாசன் தந்தை பெரியாருடைய திருவுருப்படம் திறக்கப்பட இருக்கிறது. அதை என்னுடைய திருக்கரங்களால் திறந்து வைக்க இருக்கிறேன். தந்தை பெரியார் தமிழ்நாட்டில் பிறந்து தமிழில் பேசி எழுதியிருந்தாலும் அவருடைய சிந்தனைகள் இந்த உலகத்துக்கானது என்று அனைவருக்கும் பொதுவானது. நம்மகிட்ட என்ன சொல்றாங்க, ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில வெளிநாட்டு அறிஞர்கள் இதில் பெரியார் இது வந்து படம் திறக்கப்படுகிறது. திறக்கிறவங்க இவங்க ஸ்டாலின் தான் போய் திறக்கிறார். வெளிநாட்டு அறிஞர்கள் பார்க்குறான்னா என்ன, இங்கிலீஷ்காரன் போகிறான் ஈவேராவை பற்றி அவ்வளோ பெருமையாக நினச்சிக்கிட்டு, மிகப்பெரிய சாதனையாளர்னு நினச்சிக்கிட்டு வெளிநாட்டு ஆளை வைக்கிறான்னு நினைக்கிறீங்க? வெளிநாட்டில் நம்ம தமிழர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு கொஞ்சம் பேர் இந்த கூட்டத்துக்கு கூப்பிட்றான். இந்த கூட்டத்துக்கு கூப்பிட்டுட்டு நம்மளை எப்படி ஏமாத்துறான், ஆக்ஸ்போர்டு யூனிவர்சிட்டியில் பல்கலைக்கழகத்தில் படம் திறக்கிறாங்க. நம்மெல்லாம் முட்டாள். 50,000 ரூபா 1,00,000 ரூபாய்க்கு வாடகைக்கு ஆளை எடுத்துக்கிட்டு ஸ்டாலினே படத்தை திறந்துட்டு 2 புஸ்தகத்தையும் வெளியிடுறாங்க. யார் புஸ்தகமா? ஈவேரா புஸ்தகம். எந்த புஸ்தகம்னு தெரியல. அதாவது இந்தியாவில் கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் இந்த நாட்டின் எதிரிகள்னு சொன்னார் விடுதலை பத்திரிக்கையில். அது சம்மந்தப்பட்ட புஸ்தகமா? இல்லை பட்டியலினத்து மக்களை வந்துக்கிட்டு கேவலமாக பேசினார், அது சம்மந்தப்பட்ட புஸ்தகமா? அது எதை பற்றி புஸ்தகம் இல்லை. இல்லை அவர் மனைவியை வந்து எப்படி சாமி கும்பிடக்கூடாதுன்னு சொல்லி சில வயது வாலிப இளைஞர்களை அனுப்பி மனைவி பின்னால் போய் கிண்டல் அடிங்க, அவள் கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு சொன்னார், அந்த அனுபவத்தை பற்றிய புத்தகமா? இல்லை எந்த புத்தகம் இல்லை, வளர்ப்பு மேலே கட்டின புத்தகமா? இல்லை மற்ற விஷயங்கள் அசிங்கமான விஷயங்களை சொன்ன புத்தகமானு சொல்லலை. ஆனால் 2 புத்தகத்தை வெளியிடுறாங்களாம். அவர் பற்றி வெளியிட்டால் தானே வெளியிட முடியும். இதை வந்து ஸ்டாலின் வந்து நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு பெரியார் உலகமயமாகிறாராம். 1,00,000 ரூபா வாடகைக்கு ரூமை பிடிச்சிக்கிட்டு ஒரு 50-100 பேரை திமுக இங்கே இருக்கிற திமுககாரங்களை கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டு படத்தை திறந்துட்டு இந்த உலகமயமாகிறாருன்னு இப்படி சொன்னாங்கன்னா நம்மளாம் முட்டாளா? அதுதான் கேட்குறேன். இதுதான் நடக்குது.